அண்ணன் உடம்போட சுற்றி ஓகே. இப்படி தெரியும். நம்ம இங்கே வந்து எடுத்தா என்னென்ன ஃபர்ஸ்ட் பால் அவுட்டு விட்டுருந்தா ஒயிட். காட்டு வெளியிடை ஹலோ சொல்லுங்கப்பா. அப்பா நாங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம்ப்பா. ஒம்பரைக்குப்பா 9:30க்குப்பா. இருக்கு சாமி, 10 மணிக்கு பஸ் இருக்கு. நீங்கள் பஸ் ஏறுங்க, அப்பா கொஞ்சம் வேலை கூப்பிடுறேன். 10 மணிக்குப்பா 10 மணிக்கு. ஃபோர்த் பால். மேட்சின் முதல் ரன் பாலாஜி துவங்கி வைத்திருக்கிறார். பட் 2 விக்கெட்டுகள் ஃபர்ஸ்ட் ஓவரில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் 5th பால். சர்வேஸ்வரன் பேட்ஸ்மேன். நல்ல ஷாட். ஒரு ரன் தான் எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் ஒன் பால் நினைக்கிறேன். எக்ஸாக்டாக தெரில. மீண்டும் சக்திவேல், சாரி மன்னிக்கும் பாலாஜி. சூப்பர் ஓவர். ஃபர்ஸ்ட் ஓவர் முடிவில் ஸ்கோர் 2 விக்கெட்டு 2 ரன் 2 விக்கெட்டு. செகண்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட் பாலு வைடு. செகண்ட் ஓவரின் ஃபர்ஸ்ட் பால் அன்வர் அருமையாக போட்ட பால். கேட்சா என்று பார்ப்போம். ஓஹோ, ஃபீல்டர் வந்து கால் சிலிப்பாய் கீழே இருந்ததுனால கேட்ச் வந்து தவறிவிடப்பட்டது. அணி எண்ணிக்கை 4. சூப்பர் வெட்லண்ட் பால். தேர்ட் பால் வைட் என்று அம்பையர் சிக்னல் காட்டுறார். சூப்பர் சார். இன்னொருட 4th பால் செகண்ட் ஓவர். பாலாஜி கீப்பர் கையில் அழகாக விக்கெட்டை கொடுத்துட்டு பெவிலியன் போகிறார். காட்டு வெளியீடு. கிளம்பிட்டு கூப்பிடுப்பா. சரி. 3வது ஓவர் ஃபர்ஸ்ட் பால். மீண்டும் சஞ்சய். அணியின் எண்ணிக்கை 7. விக்கெட்டு 3. அருமையாக பால் போட்டவர். 2 என்று பார்த்தால் 2 ஓட்டங்கள் எடுத்தனர். விக்கெட்டை எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. 3வது ஓவர் செகண்ட் பால். நல்ல பால். ரன் பேட்டில் என்ன வரும்னு பார்ப்போம். நல்ல ஷாட். பட் ஆனால் ஒரு ரன் தான் கிடைக்கும். நியூ பேட்ஸ்மேன் சுதாகர். தேர்ட் ஓவர் 4th பால். அணியின் ஸ்கோர்
அப்டேட் ஆகும். நல்ல ஷாட். பட் ஆனால் யார் கையில் ராஜான்னு தெரியல. 2 பேர் போய் இடிச்சுக்கிட்டு கேட்சை விட்டுட்டாங்க. அழகாக பிடிச்சிருக்க கேட்சை வந்து 2 ஹெட்டு டச் ஆனதுனால பாலை வந்து போட்ட விட்டுட்டாங்க. 3rd ஓவரில் 5th பால் போடுறாரு சஞ்சய். சர்வேஸ்வரன் பேட்டிங். நல்ல ஷாட். பட் ஆனால் ஃபீல்டர் கையில் பால். சிங்கிள். Third over, last 1 ball, single. டால்மியா அணி சிறப்பாக பால் வீசுகிறாங்க. 3 ஓவர் முடிவில் கீழப்பட்டி அணி 3 விக்கெட் இழப்புக்கு 13 ரன்கள் எடுத்திருக்காங்க. டால்மியா அணியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 4th ஓவர் வந்து ஆசிக்கு வீச வராரு. கீழப்பட்டி அணி தனக்கு அணிக்காக 3 ஓவரில் 13 ரன்கள் மட்டும் தான் சேர்க்கப்பட்டது. ஆனால் 3 விக்கெட்டை விட்டுட்டாங்க. 4th ஓவர் ஃபஸ்ட்டு பால். அம்பையர் சிக்னல் வந்து நோ பால் கொடுத்துருக்காரு. ஃப்ரீகெட்டு. கீழப்பட்டி அணிக்கு வந்து ஒரு ஃப்ரீகெட்டு கிடச்சிருக்கு. சுதாகர் பேட்டில் வந்து ஃப்ரீகெட்டில் வந்து என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். பவுலர்கிட்ட சஞ்சய் ஹின்ஸ் கொடுக்குறாரு. ஆசிக்கோட 4th ஓவர் ஃபஸ்ட் பால் ஃப்ரீகெட். நல்ல பால் அருமையாக அடித்தார். பட் ஆனால் ரன்னு வந்து 1 தான் கிடைச்சது. சர்வேஸ்வரன் 4th ஓவர் செகண்ட் பால். ஓப்பனிங்கில் இறங்கி தங்கள் டீமுக்காக வந்து ஒரு சிறு தூண் மாதிரி நின்னாலும் பேட்டில் இருந்து எதுவும் வரல. பட் 4th ஓவர் செகண்ட் பாலும் வைடு. அம்பையர் சிக்னல். Fourth over second ball free. Sarveeswaran batsman. Super ball. நல்லா லென்த்தில் போடுறாங்க டால்மியா அணி. பாலில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் ஸ்பீடு இல்லை. கரெக்டாக இழுத்து வச்சு லென்த்தில் போடுறாங்க. ஆசிக்கோட 3வது பால். ரிட்டர்ன் ஷாட் ஒன்று போட்டார். இருந்தாலும் அது வந்து பேட்டில் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் சரியாக படலை. அதனால் 1 ரன் தான் கிடச்சது கீழப்பட்டி அணிக்கு. டால்மியா அணி பர்ஃபார்மன்ஸ் இஸ் குட். Fourth over, 4th ball. மன்னிக்கவும் 3rd பால் நினைக்கிறேன். நல்ல ஷாட். மேலே ராஜா மாதிரி அவர் கையில் தூக்கி கொடுத்துட்டு போயிட்டார் சுதாகர். கீழப்பட்டி அணியில் விக்கெட் வந்து ஓவருக்கு கொஞ்சம் சார மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. வந்து ஜனா இறங்கியிருக்கிறாரு கீழப்பட்டி அணிக்காக. நல்ல பால். நல்ல ஸ்ட்ரோக். ஆசிக்கு பார்த்தீங்கன்னா பால் நல்லா உட்லன்ஸ்லேயே போடுறாரு. வைடு 2 பால் 3 பால் ஃப்ரீகெட்லாம் கொடுத்தாலும் ஓவரை வந்து கண்ட்ரோலில் தான் வச்சுருக்கிறாரு ஆசிக்கு. ஜனா 2வது பால் ஃபேஸ் பண்ணுறாரு.
ஓவர் 2. டால்மியா அணி 5வது ஓவர் வீச வருது. ஓவர் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா அன்வர். கீழப்ட் அணி இது வரலும் 4 ஓவர் முள்ள 17 ரன்னு, 4 விக்கெட் விட்டுருக்காங்க. அன்வர் 5th ஓவர் ஃபர்ஸ்ட் பால் போடுறாரு. சப்ரேஸ் நல்ல ஷாட்டு, பட் ஆனால் பால் வந்து ஃபில்டர் கையில். ஒரு ரன் சொன்னாங்க, பட் ஆனால் டூஸ். ஓகே, குட் ரன்னிங், சூப்பர், நல்ல ரன்னிங். அன்வர் வந்து ஃபஸ்ட்டு நல்லா ஓவர் பண்ணார், பட் ஆனால் அது 2nd ஓவர் நினைக்கிறேன் அவருக்கு. நல்லா லென்த்தில் போட்டார், ஆனால் பால் வந்து சூப்பர், நல்லா ஏக்கர் லென்த்தில் போட்டார். சூப்பர், நல்ல ரன்னிங், 2 ரன்கள். அணியின் எண்ணிக்கை 21. 5th ஓவர் 3rd பால். ஃபிஃப்த் ஓவரில் 3rd பால் வந்து அன்வர் வந்து டால்மியாக்காக வீசுகிறாரு. கீழப்ட் அணிக்காக சவரேஷ் அன்வர் வந்து சிறுக ஓவர்னா சேர்க்குறாரு. நல்ல ஷாட், ஃபுல் டாஸ் பால், பட் ஆனால் ஒரு ரன்னு தான் அவரால் கன்வெர்ட் பண்ண முடிஞ்சது. ஆனால் இன்னும் வரல இந்த அணிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஒரு 6 அந்த மாதிரி எதுவுமே பார்க்க முடியல. இந்த மேட்சை எதை நோக்கி கொண்டு போகிறாங்கன்னு ஒன்றும் சரியாக தெரில. இப்போ வந்து கீழப்ட் அணிக்காக கீழப்டி கேபி கீழப்ட் அணிக்காக வந்து ஜனா வந்து அன்வர் பால் வீசுறாரு. அருமையான பால், சூப்பராக அந்த கேட்சை பிடிச்சாங்க. ஆனால் பால் வந்து பார்த்தீங்கன்னா நோ பால், ஃப்ரீ ஹிட்டு. அதனால் அவங்களுக்கு அந்த விக்கெட்டு இல்லை, ஒரு ரன்னு தான் கிடச்சது. ஃபிஃப்த் ஓவர் நல்ல ஷாட், 6 ஆன்னு பார்ப்போம். 6 அப்படின்னு நினைக்கிறேன், அம்பேர் சிக்னல் 6. அடுத்த பாலும் 6 ஆன்னு பார்ப்போம். சூப்பர், ஒரு காமோட தாண்டியே அந்த பால் போயிருச்சு. தொடர்ந்து 2 6. சப்ரேஷன் பேட்டிங் அருமை. 5th ஓவர் லாஸ்ட் 1 பால். அணியின் எண்ணிக்கை 36. சப்ரேஷன் வந்து ஓப்பனிங் வந்து விளையாடுறாரு. அன்றைக்காக 2 6 தொடர்ந்து 2 6 அடிச்சிருக்காரு. 3வது 6 ஆன்னு பார்ப்போம். தடுத்துட்டாரு. 3வது 6 கன்வெர்ட் ஆனப்போ தடுத்துட்டாரு. குட்டு, 2 ரன்னு. 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 38, 4 விக்கெட்டு. ஆசிக் வீச வருகிறார். நல்ல ஷாட், பட் ஆனால் 2 என்னன்னு பார்த்தா 2 ரன்கள் எடுத்துட்டாங்க. ஜனாவும் இப்போதான் ஷார்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஆசிக் டால்மியானில் ஆசிக்கு வந்து 6வது 2வது பால். ஆசிக்கு 6வது 3வது பால் போடுறாரு. ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்குது. ஃபுல் டாஸாக போட்டார், ஆனால் அது 4 ஆன்னு பார்ப்போம். ஓ சூப்பர், 4 விக்கெட்டை பறி கொடுத்தாலும் அணியில் வந்து இப்போ தான் கொஞ்சம் ரன்ஸ் வர ஆரம்பிச்சிருக்குது.
பேலன்ஸ் இன்னும் 2 ஓவர் இருக்குன்னு நினைக்கிறேன் எக்ஸாக்டாக. அணியின் எண்ணிக்கை வந்து எப்படி போகும் என்னங்கிறத பார்ப்போம். ஸ்கோரில் 4th பால் 6th ஓவர் ஃபுல் டாஸ் பால் 6 ஆன்னு பார்ப்போம். 6. இந்த கீழப்பி அணியில் என்னென்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு 5 ஓவரில் வந்து ஒரு மாதிரி ரன்னே வராமல் விக்கெட் 4 விக்கெட் விட்டுட்டாங்க. சிங்கிள்ஸை ரொம்ப தடுமாறினாங்க. பட் இந்த 5வது விக்கெட் வந்து பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா வெறும் 6ஆக காட்டுறாங்க. இது ஒரு 3 6 அடிச்சிருக்காங்க. சபரீஷன் 2 6, ஜனா ஒரு 6 ஒரு 4. பரவாயில்ல, அணி வந்து ரொம்ப டவுனில் இருந்தது அப்படின்னா சோகத்தில் இருந்துன்னு சொல்லலாம். அதை வந்து மீட் எடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். 5வது பால் அருமையான பால். ஜனா பேட்லேருந்து காற்று தான் வந்தது. பட் ஆனால் பால் வந்து கீப்பர் கையில் போயிடுச்சு. பேட்ஸ்மேன் வந்து 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஆறாவது ஓவர் லாஸ்ட் 1 பால் நினைக்கிறேன். ஓவர் ஆல்மேனிகா தினேஷ் வீசுறாரு. அணியின் எண்ணிக்கை 50, 4 விக்கெட்டு. சூப்பராக போட்டார் பால் தினேஷ். 6 ஆன்னு பார்ப்போம். அம்பையர் சிக்னல் 4. சப்ரேஸ்வரன் வந்து கீழப்பி அணிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் வந்து நிற்கிறாரு. ஓப்பனிங்கில் இருந்து இவர் ஒரு மாதிரி முனையில் நின்று விக்கெட்டு மலமாலும் விழுந்தாலும் தனது அணிக்காக 6வது ஓவர்லேருந்து அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. மறுபடியும் அதே ஷாட்டுக்கு ட்ரை பண்ணி பாலை விட்டுட்டாரு. தினேஷ் பால் சூப்பராக போடுறாரு டால்மி அணிக்காக. அணியின் எண்ணிக்கை ஓவர் எண்டில் பார்ப்போம் எவ்வளோ வந்து விக்கெட்டு. சர்வேஸ்வரன் வந்து தினேஷ் பாலை மறுபடியும் மீட் பண்ணுறாரு. நோ பால், நோ பால், ஃப்ரீ கட்டு கிடைக்கும். ஃப்ரீ கெட். அதுவும் ஃபுல் டாஸாக போட்டார். பட் ஆனால் இது கேட்ச் பிடிச்சாலும் விக்கெட் இல்லை. ஃப்ரீ கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரன் தான் கிடச்சது. அதுதான கிரிப்புக்கு நல்ல ஷாட் பார்த்தான்னு பார்ப்போம். கேட்ச் எடுத்தார் லைனில். தினேஷ், ஜனா பேட்டிங். நல்ல ஷாட்டு.
2 runs. எட்டாவது ஓவர் ராமா வீசுகிறார். அணியின் எண்ணிக்கை 60. போட்ட ஃபர்ஸ்ட் பாலு செட்டில்டு பேட்ஸ்மேனை தூக்கியிருக்கிறாரு. விட மாட்டேங்கிறீங்க, முடிச்சாங்க உங்களுக்கு வேலை. கீழப்பட்டி அணி ஸ்ரீகாந்த் ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து போட்டிருக்கிறாரு. ஃபஸ்ட்டு பாலு கீழே போதுமான இருக்கும். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா சஞ்சய் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு. ஆப்போனெட்டில் வந்து தினேஷ் வந்து பிடிக்கிறாரு. ஸ்ரீகாந்தோட செகண்ட் பால், டார்கெட் 65. சூப்பராக பால் போட்டார். பேட்ஸ்மேன் வந்து சூப்பராக ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காரு. நல்லா ஃபீல்டிங் பண்ணுறாங்க. மூணாவது பால் ஃபர்ஸ்ட் ஓவர். சஞ்சய் பேட்டிங். டால்மி அணிக்காக சரி ஸ்ரீகாந்தோட ஃபோர்த்து பால் ஃபர்ஸ்ட் ஓவர். கிளப் அணிக்காக சஞ்சய் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் இறங்கினாரு. ஃபர்ஸ்ட் ஓவர் பால் வந்து நல்லா ஸ்ட்ரோக் கொடுத்து ஒரு நாள் எடுத்தார். பட் ஆனால் காற்று வந்து கொஞ்சம் அதிகமாக வீசுது அவர் காட்டில் இருந்து. காற்று வந்து எங்கிட்ட வீசுது, எப்படி வீசுன்னு பார்ப்போம். ஸ்ரீகாந்தும் அருமையாக பால் வீசுகிறாரு. கீழே லெஃப்ட் அணிக்காக ஸ்ரீகாந்த் வந்து ஃபர்ஸ்ட் ஓவரில் அருமையாக வீசினார். 4 ரன் பார்ப்போம். ஃபீல்டிங் லைனில் விஜய்னு ஒருத்தர் வந்து பாலை வந்து அருமையாக தடுத்துட்டாரு. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஒரு கீழே அணிக்காக ஸ்ரீகாந்த் வீசுகிறார். தினேஷ் வந்து பாலை ஃபேஸ் பண்ணுறாரு. அது பாலை தடுத்து விட்டார். பட் இருந்தாலும் அணி வந்து ஒரு ரன் எடுத்துருச்சு. டால்மி அணி ஃபர்ஸ்ட் ஓவர் முடியல. ஸ்கோர் எண்ணிக்கை 4. கீழே அணிக்காக பிரசாந்த் செகண்ட் ஓவர் வீசுகிறார். ஃபர்ஸ்ட் பால் பட் ஆனால் வைடு. அணியின் எண்ணிக்கை 5. ஃபர்ஸ்ட் பால் செகண்ட் ஓவர். பிரசாந்த் சூப்பர் அருமையாக பால் வீசுகிறார். பேட்ஸ்மேனும் ஃபோர்ஸாக பேட்டை சுற்றுறாரு. பட் ஆனால் பால் வந்து மாட்ட மாட்டேங்குது. தினேஷ் பேட்டில் இருந்து என்ன வரும்னு பார்ப்போம். பிரசாந்த் வந்து பாலால் பேசுவார்னு பார்க்குறேன். ஒரு பால் ஒய்டு போட்டார். இருந்தாலும் 2 பால் வந்து ரன் எதுவும் கொடுக்காம தேர்ட் பால் செகண்ட் ஓவர். தினேஷ் இருந்து என்ன வருதுன்னு பார்ப்போம். கேட்சான்னு பார்ப்போம். கேட்ச், விக்கெட். செகண்ட் ஓவர். தேர்ட் பாலில் பார்த்தீங்கன்னா அணியின் எண்ணிக்கை 5. டால்மி அணிக்காக ஒரு விக்கெட்டை கொடுத்துட்டு வெளியே போய்கிட்டு இருக்கார் பேட்ஸ்மேன். டால்மி அணிக்காக வந்து 1 டவுன் வந்து இறங்கியிருக்காரு வந்து பிரவீன். பிரசாந்த் வந்து செகண்ட் ஓவரில் 4th பால் போடுறாரு.
இது வரலும் ஒரு ரன்னு கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு அணிக்காக. செகண்ட் ஒரு ஃபோர்த்தில் பார்த்தீங்கன்னா பிரவீன் வந்து ஃபேஸ் பண்ண வராரு. இப்போ தான் ஃபஸ்ட் பால் அவருக்கு டாஸ் பால் ரன் அவுட்டை வந்து மிஸ் பண்ண மாதிரி தெரியுது. கீழப்பட்டி அணி கொஞ்சம் ஆக்ரோஷமா இருக்க மாதிரி தெரியுது. சஞ்சய் விஸ் பிரசாந்த் சூப்பர். செகண்ட் ஒரு லாஸ்ட் ஒன் பால். விக்கெட்டு 2 ரன் கொடுத்து பிரசாந்த் தன் அணிக்காக சிறப்பாக பந்து வீசியிருக்கிறாரு. செகண்ட் ஓவருக்கு லாஸ்ட் ஒன் பால். சூப்பராக ஓவர் போட்டிருக்கிறாரு. மூணாவது ஓவர் வந்து லெஃப்ட் அணிக்காக ஸ்ரீகாந்த் வந்து வீச வராரு. பிரவீன் வந்து ஃபேஸ் பண்ண போறாரு. 2 ஓவர் முடியல. பார்த்தீங்கன்னா டால்மியா அணி 6 ரன்கள், ஒரு விக்கெட் வர கொடுத்துருக்காங்க. ஸ்ரீகாந்த் தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் வீசுறாரு. பிரவீன் ஃபேஸ் பண்ணுறாரு. லாஸ்ட் பால் பட் ஆனால் அவர் சிங்கிளாக தான் கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாரு. அணி இன்னைக்கு 7. மூணாவது ஓவர் ரெண்டாவது பால் வந்து ஸ்ரீகாந்த் வீசுறாரு. நல்லா லென்த் வச்சு போடுறாரு. ஷார்ட் லென்த்தில் போடுறாப்ப அப்படியே பண்ணடே. போறான்னு பார்ப்போம். இல்லை ஒரு ரன் தான் கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ரன்னு தான் 3 ரன்னை தடுத்துருக்கிறாரு. ஒரு ரன்னு தான் கொடுத்துருக்கிறாரு. ஸ்ரீகாந்த் ஓவர்லேருந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லா வீசினார். இது வந்து அவருக்கு 2வது ஓவர், அணின்னு வந்து ஒருத்தது 3வது ஓவர். 4வது பால் பார்த்தோன்னா கீப்பர் வந்து ஒரு கேட்ச் எடுத்துட்டாரு. ஸ்ரீகாந்த் வந்து நல்லா போட்டாரு. பட் ஆனால் பிரசாந்த் வந்து கேட்சை தவற விட்டாரு. டால்மியா அணிக்காக பார்த்தோன்னா பிரவீன் வந்து ட்ரை பண்ணுறாரு. பட் ஆனால் எஜ்ஜி தான் ஆகுது பேட்டில். சஞ்சய் வந்து ஹிட் பண்ணுறாரு ஸ்ரீகாந்த் பாலை. ஸ்ரீகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது பாலாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேர்ட் ஓவர் சாரி, தேர்ட் ஓவர் முடிஞ்சு. ஓகே சரி. டிஃபன் வாங்கிட்டு வந்து சாப்பிடணும். ஒரு 10 நிமிஷம் ஆகும், ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். ஒரு 4 ஓவருக்கு முடிச்சுட்டு தான் சாப்பிடணும். நான் எடுக்கல, நான் வாய்ஸ் மட்டும் கொடுக்குறேன். ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. சரிப்பா. டால்மியா அணி ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 9. பிரசன்னானு ஒரு நியூ பேட்டர் உள்ளே வந்துருக்கிறாரு.
கேட்சான்னு பார்ப்போம். கேட்ச். சக்திவேல் வந்து கீழே தனியாக ஃபோர்த் ஒரு ஃபஸ்ட்டு பால் போட்டார். பிரவீன் வந்து அவுட் ஆகிட்டார். பிரசன்னான்னு ஒருத்தர் நியூ பேட்டர் உள்ளே வந்திருக்கிறாரு. ஆல்ரெடி சஞ்சய் வந்து ரிட்டர் கட்டுறதுல வெளியே போயிட்டார். அவர் அவுட் ஆகாமல் அவர் அவுட் ஆகிட்டு வெளியே போயிட்டார். சக்திவேல் வந்து ஃபோர்த் ஓவரில் 2ஆவது பால் போடுறாரு. தினேஷ் வந்து ஃபேஸ் பண்ணுறாரு சக்திவேல பாலை. பால் கேட்சா என்னன்னு பார்ப்போம். கேட்சை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. நல்ல ட்ரெயின் தான் சொல்லலாம். தினேஷ் வந்து ஃபேஸ் பாலே 2 ரன் எடுத்திருக்காரு டால்மி அணிக்காக, அவர் அணிக்காக. வைடு. சக்திவேல் வந்து ஃபர்ஸ்ட் பால் ஒரு விக்கெட் எடுத்தார். ஆனால் 2ஆவது பால்ல இருந்து பாலோட தன்மை கொஞ்சம் மாறுதுன்னு பார்க்குறேன். நல்லா போட்டு ஃபேஸ் பாலே விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. பார்ப்போம். ஃபோரா சிக்ஸா? தினேஷ் வந்து 4 அடிச்சிருக்கிறாரு. ஷார்ட் பிட்ச் பாலு, பட் சிங்கிள் தான். ஃபோர்த் ஓவர் லாஸ்ட் பால். பேட்ஸ்மேன் ரொட்டேட் பண்ணாரு, பட் வந்து 2 ரன்ஸ். ஃபிஃப்த் ஓவர் வந்து ஜனா போட வர்றாரு. டால்மியா தினேஷ் வந்து ஃபேஸ் பண்ண போகிறாரு. 4 ஓவர் முடியல பார்த்தீங்கன்னா அணியின் எண்ணிக்கை வந்து 19. விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் கொடுத்துருக்காங்க டால்மியா இது வரலும். கீழப்படி அணிக்காக வந்து ஜனா 5th ஓவர் ஃபர்ஸ்ட் பால் போட வர்றாரு. டாஸ் பால், பட் ஆனால் அது நோ பால். பேட்ஸ்மேனுக்கு ஃப்ரீ கிட் கிடைக்கும். தினேஷ் வந்து கொட்டடை மாற்றி விட்டுருக்காரு. பிரசன்னா வந்து கிரிக்கெட்டை வந்து யூஸ் பண்ண போகிறாரு. எப்படி யூஸ் பண்ணுறாருன்னு பார்ப்போம். கேட்சான்னு பார்ப்போம். கிரிக்கெட்டை தூக்கி அடிச்சாரு, பட் ஆனால் கேட்ச் பிடிச்சதுனால அவுட் இல்லை. ஏன்னா பால் வந்து ஃப்ரீ கட்டு, அதனால ஒரு கேட்ச் விட்டு பிடிச்சிருக்காரு போல.
ஜனா வந்து 5வது ஓவரில் 2வது பால் போடுறாரு. வைடு அஞ்சாவது 2வது பால் ரீ ஜனா டாஸ் பால். ஜனா கையிலேருந்து பார்த்தீங்கன்னா பால் வந்து எல்லாமே டாஸாக தான் வருது. ஒரு பால் கூட பிச் ஆக மாட்டேங்குது. பிரசன்னா பேட் பிடிக்கிறாரு. நல்ல ஸ்ட்ரைக்கு போகிறான்னு பார்ப்போம். அணி வந்து டால்மியா அணிக்காக வந்து பிரசன்னா வந்து ஸ்ட்ரைக் பண்ணி அதில் 3 ரன் எடுத்துட்டாங்க. ஃபீல்டரோட சின்ன மிஸ்ஃபீல்டுனால. நல்ல ரன்னிங் அப்படி தான் சொல்லணும். இதை ஜனா வந்து 5வது ஓவரில் 4th பால் போடுறாரு. விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா டால்மியா அணி வந்து எப்போ தான் அடிக்க ஆரம்பிப்பாங்கன்னு தெரியல. டார்கெட் வந்து 65 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க கிழக்கு அணி. டால்மியா அணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. பட் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. சிங்கிள் தான் வருது. 4லாம் ஒன்றுமே காணோம். இது வரும் ஒரே ஒரு 4 தான் வந்திருக்கு அணிக்காக. அடுத்து ஒருத்தர் தூக்கி அடிச்சிருக்கிறாரு தினேஷ். பவுலரை ட்ரை பண்ணுறாரு. கடைசியாக வந்து பார்த்தோம்னா 3 பேர் வந்து அந்த கேட்சை பிடிக்க முடியல. பட் ஆனால் ஒரு சிங்கிள் தான். நல்லா ட்ரை பண்ணாங்க. பிரசன்னா பேட் பண்றாரு. ஜனா வந்து 5வது ஓவரில் கடைசி பால் போடுறாரு. ரொம்ப அகலமான பாலு. ஜனா இது வரலும் இந்த ஓவர் மட்டும் ஒரு 3 வைடு கொடுத்துருக்கிறாரு. பேட்ஸ்மேன் அடிக்கிறாரு இல்லையோ ஜனா வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. என்ன கையே வரல பாரு, கரெக்டா தூக்கி போடு. அப்படி அப்பலாம் பண்ணா போயிடும். அப்பலாம் கையே வரல உனக்கு, கரெக்டா போடு. பிரசன்னா லாஸ்ட் பால் என்ன பண்ற பாப்போம். 5வது ஓவரில் நல்ல லென்த்தா போட்டிருக்காரு. அஞ்சு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 29. 29. 6வது ஓவர் வந்து கீழே அணிக்காக வந்து விஜய் வீச வராரு. பேட்டிங் பார்த்தீங்கன்னா டால்மியா அணிக்காக தினேஷ் பிடிக்கிறாரு. அணியின் எண்ணிக்கை 29. போட்ட ஃபஸ்ட்டு பாலு போல்ட்டு. டால்மியாவில் பார்த்தீங்கன்னா நியூ பேட்ஸ்மேன் வந்து இறங்கிருக்காரு ஆசிக்கு. கடைசியாக தினேஷ் வந்து அவுட் ஆகிட்டு வெளியே போயிட்டார். ஆசிக்கு வந்துருக்காரு. 6வது ஓவர் செகண்ட் பால் விஜய். கேட்ச் மிஸ் ஆயிருச்சு. பிரசன்னா தேர்ட் பால் வீச வராரு. விஜய் விஜய் வந்து 6வது ஓவரில் 4th பால் போடுறாரு.
ரசனா லாஸ்ட் பால் வந்து அடிக்க போய் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டாரு. பாப்பா அந்த பால் என்ன பண்ணுறாரு. நோ பால். நோ பால் நோ பால். ஃப்ரீ ஹிட். இந்த பால் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹிட்டு. பேட்ஸ்மேனுக்கு வந்து ஃப்ரீ ஹிட்டு. ரன் அவுட் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க ஃப்ரீ ஹிட்டில். 6வது இன்னும் 2 பால் இருக்கு. சிக்ஸ்த் ஓவர் 5th பால். விஜய் வீசுறாரு. டாஸாக வீசினாரு. கேட்சானு பார்ப்போம். கேட்ச். ஆசிக்கு வந்து அடித்தார். பட் ஆனால் இழுத்து அடிக்கலன்னு நினைக்கிறேன். ஃபீல்டர் நேம் விஜய் வந்து இந்த ஓவரில் 2 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. 6th ஓவர் வந்து கடைசி பால். நியூ பேட்ஸ்மேன் ராம் வந்திருக்கிறாரு டால்மியா அணிக்காக. சூப்பர். பிரசாந்த் வந்து பால் போட வந்திருக்கிறாரு. பிரசன்னா பேட் பண்ணுறாரு. 6 ஓவர் முடியல பார்த்தீங்கன்னா 32 ஸ்கோரு. விக்கெட்டு பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் விட்டுருக்காங்க டால்மியா அணி. 7வது ஓவரில் ஃபஸ்ட் பால் வந்து பிரசாந்த் அழகாக போட்டார். இன்னும் 11 பாலில் பார்த்தோம்னா 33 ரன் வேணும் டால்மியா அணிக்கு. பிரசாந்த் வந்து 2வது பால் போட்டார் 7வது ஓவரில். நல்ல ஃபீல்டிங் விஜய். 1 ஹேண்ட்லேயே பாலை வந்து தடுத்துட்டாரு. ராம் வந்து பிரசாந்த் பாலை வந்து ஃபேஸ் பண்ண போகிறாரு. நியூ பேட்ஸ்மேன் பிரசாந்த் வந்து 3வது பால் வீசுறாரு 7வது ஓவரில். கேட்சானு பார்ப்போம். பட் ஆனால் கேட்ச் இல்லை. டூஸ். ரன்னிங் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஃபாஸ்ட்டாக ஓடிட்டாங்க 2 ரன்னு. செவன்த் ஓவரு காட்டு வெளியிடை. ரெண்டு 34. அம்மாண்ணே வாடா வீடியோ பார்ப்போம் போய். ஸ்கூப் ஷாட்டுக்கு ட்ரை பண்ணி வந்து பின்னாடி விட்டுட்டாரு. 7வது ஓவர் வந்து லாஸ்ட் பால் வந்து பிரசாந்த் போட வராரு. ராம் பேட்லேருந்து என்ன வரும்னு பார்ப்போம். ஸ்கூப் ஷாட்டுக்கு போய்ட்டு பாலை பின்னாடி விட்டுட்டாரு. பேட்ஸ்மேன் அவுட்டுங்கிறாரு. பட் ஆனால் அம்பையரான அவுட்டு கொடுக்கல. பவுலரும் அவுட்டு கேட்கல. கொஞ்சம் 8வது ஓவர் வந்து ஃபர்ஸ்ட் பால் விஜய் போடுறாரு. 6 பாலுக்கு 30 ரன் அடிக்கணும் டால்மியா அணி. பிரசன்னா வந்து ஃபர்ஸ்ட் பால் ஃபேஸ் பண்ணியிருக்கிறாரு. பட் 2 ரன் ஆனது. ஸ்பீச் கொஞ்சம் சவுண்ட் ரொம்ப மைல்டாக இருக்குண்ணே. வர முடியுது
சவுண்டே ஆகும் உடஞ்சனால எவ்வளோ கற்றுனாலும் அவ்வளோதான். பார்த்தீங்களா போடுறாரு, நம்ம பார்க்கணும்ல போடுறாரு. ஐயோ ஒரு பாலா அப்படி பேசணும் நம்ம. கரெக்ட். நீங்கள் சைலண்டாக பேசி 8வது ஒரு செகண்ட் பால் கேட்சான்னு பார்ப்போம். கேட்சு மிஸ் பண்ணிட்டாப்ல. பண்ணிட்டாப்ல. ஒரு ரன் ஓடுறாரு, 2 ரன் ஓடுறாரு. அப்படி பேசணும். அதனால ஒன்றும் இல்லை, நான் இப்போ தான் புதுசுனே. நான் யூடியூப்பில் தண்ணி முடியா எல்லாம் உட்காந்துருக்கேன் அப்படி. ஓகே அதனால் ஒன்றும் இல்லை, அடுத்த மேட்ச் பேசுனேன். சரிண்ணே. இது ஒரு 3rd பால், நல்ல ஷாட். சத்யவேல் வந்து பாலை பிடிக்கணும்னு மிஸ்ஃபீல்ட் ஆகினாரு, 2 runs. பாலை மிஸ் பண்ணிட்டாப்ல. இருந்தாலும் அடுத்த ஒரு ரெடியாக இருப்பார். கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணும்னு பேசணும். சொட்ட செட்டு சொட்ட லாஸ்ட் ஒரு 4th பால், ஃபுல் டாஸ். சூப்பராக வந்து ஃபீல்டர் பாலை தடுத்துருக்கிறாரு. ஒரு ரன்னு தான். கிட்டத்தட்ட வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா கீழே அணி சைடு சாஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன்ல, சாஞ்சிருச்சு. சூப்பர் போல்டு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பாலை ஒரு ஸ்டம்பை மட்டும் தனியாக குறி வச்சு எடுத்துருக்கிறாரு பிரசன்னா விக்கெட்டை. டால்மியானிக்காக நியூ பேட்ஸ்மேன் வராரு. கடைசி 2 பாலுக்காக விளையாட வராரு நியூ பேட்ஸ்மேனு அன்வர். கீழே அணிக்காக திறமையை முழுசாக காமிச்சிட்டு இருக்காரு விஜய். டாஸ் பாலு 6 பார்ப்போம். 6 இந்த மேட்ச்லேயே தான் சூப்பர் 6 கூட சொல்லலாம். கீழப்பட்டி அணி வெற்றி பெற்றது. கடைசியாக டால்மி அணி பார்த்தீங்கன்னா 65 ரன்னுக்கு துரத்தி 47 தான் அவங்களால எடுக்கப்பட்டது. அதனால் டால்மி அணி வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு. கீழப்பட்டி அணி வந்து வெற்றி வகை சூடிருச்சு.